வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடல் எண் 1, உயிர் எண் 9. இந்த இரண்டு எண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இந்த இரண்டு எண்களும் சேரும் போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அதை இன்னைக்கு நம்ம பேசப்போம். இதுதான் இந்த சாப்டர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி 1ஆம் நம்பர் எண்ணுக்குரிய ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும், 1, 2 இருந்தா எப்படி இருக்கும், உடல் எண் 1 இருந்து உயிர் எண் 3 இருந்தா எப்படி இருக்கும், உடல் எண் 1 இருந்து உயிர் எண் 4 இருந்தா எப்படி இருக்கும், உடல் எண் 1 இருந்து உயிர் எண் 5 இருந்தா எப்படி இருக்கும், உயிர் எண் 1 இருந்து உடல் எண் 6 இருந்தா எப்படி இருக்கும். இது மாதிரி ஐ கம் டு த லாஸ்ட் சாப்டர். இதோட 1ஆம் நம்பருடைய சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்ப இதுதான் கடைசியா நான் சொல்ல போறது. உடல் எண் 9, உயிர் எண் 1 இப்படி இருந்தா இவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். பேசிக்கா பாத்தீங்கன்னா 9ஆம் நம்பர் யாரையும் நம்ப மாட்டாங்க, எதையும் சந்தேகமாகவே பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அப்ரோச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்ரோச்சஸ் எல்லாம் இந்த ஜாக்கல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, குள்ளநரி, அந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்ப அப்படியே எதுவுமே செய்யாத மாதிரி, எதுவுமே நடக்காத மாதிரியே இருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டே இருப்பாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. அவர்கள் செய்வது மிக தந்திரமாகவும் மிகவும், அதாவது அது செய்யறது அவங்கதான் செஞ்சாங்கன்றது தெரியாமலே எல்லாமே நடந்துடும். அந்த மாதிரி செய்வாங்க அவங்க. அந்த 9ஆம் நம்பருக்கு குணாதிசயம் அது. எப்பயுமே 9ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா தன்னை விட யாரும் மேல போயிடக்கூடாது, எல்லாருமே தனக்கு கீழே தான், எல்லாரும் தன்னை சார்ந்துதான் இருக்கணும், நான் தான் அங்க ஹெட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் அவங்ககிட்ட ஜாஸ்தி உண்டு. இப்போ 1ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் சேரும்போது எப்படி இருக்கும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். 1, 3, 5, 7, 9 இது எல்லாமே ஒரு கலோக்கியல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்னு அவங்ககிட்ட அவருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ 9ஆம் நம்பர் சேரும்போது 1ஆம் நம்பர் எப்படி இருக்கும், நினைக்கும் போதே பயங்கரமா இருக்கு. ஏன்னா 1ஆம் நம்பர் எவ்ரிதிங் அவங்க ரொம்ப பிகாசியஸா தான் இருப்பாங்க. இப்ப இந்த 9ஆம் நம்பர் சேரும்போது சஸ்பீசியஸும் சேர்ந்துருவாங்க. ஒரு சந்தேகம், எல்லாரையும் பார்க்கும்போது சந்தேகமா, இவங்க ஏன் இப்ப இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்திருக்காங்க, நம்மகிட்ட ஏதோ வேலை நடக்கணும் போல இருக்கு, அந்த ஒரு தாட் இவங்ககிட்ட வந்துடும் 1ஆம் நம்பருக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த எண்களுடைய குணாதிசயங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபடும். ஆனா சில எண்கள் ஒன்னோடு ஒன்று கணக்கும் போது அதனுடைய குணாதிசயமும் இதனுடைய குணாதிசயம் சேர்ந்து செயல்படும். அப்படின்ற பட்சத்தில் 9ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா யார்கிட்டயாவது ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா அந்த வேலை அவன் சரியா பண்றானான்னு சொல்லி அவன் இன்னொருத்தனை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஸ்பை வைப்பாங்க. ஸ்பை வைக்கிறதுல 9ஆம் நம்பர் கில்லாடி. அதாவது ஒருத்தன்கிட்ட ஒரு வேலையை சொல்லி அவன் அந்த வேலையை பார்க்கறான்னு ஒருத்தனை ஸ்பை வச்சா அவனுக்கு ஒரு ஸ்பை வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவங்ககிட்ட ஜாஸ்தி ஹையா உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்க. புகழ்ச்சிக்கு சான்ஸே கிடையாது. நீ உங்களை மாதிரி உண்டு அப்படின்னா முதல்ல கிளம்பு, இடத்த கிளம்புங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி 9ஆம் நம்பர் ஜாஸ்தி. புகழ்ச்சிக்கு அடிமையாக மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னா டு த எக்ஸ்ட்ரீம் அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எந்த பெஸ்ட் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அந்த அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்கள்ட்ட ஜாஸ்தி உண்டு 9ஆம் நம்பர் கணக்கு. 1ஆம் நம்பருக்கு பாத்தீங்கன்னா இந்த 1ம் 9ம் சேரும்போது இதனுடைய சாயல் அடிக்கடி நீங்க தாராளமா பார்க்கலாம். முதல் கடை, அதனால இது இடையில வர நம்பர் எல்லாமே நம்ம எடுத்துக்க வேணாம். இந்த 1, 9 பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த சாப்டர் அப்படின்னு சொல்ல அதுக்குதான். இந்த 9ஆம் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா தனக்கு எல்லாமே பெஸ்டா இருக்கும்னு நினைப்பாங்க. தான் சாதாரண எந்த ஒரு சாதாரண கடையில ஒரு ஏதாவது சாமான் வாங்க போறாங்கன்னா கூட அதுலயும் அது பெஸ்டா இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தரம், அந்த குவாலிட்டி பெஸ்டா இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க எல்லாத்தையுமே. யாரையும் அவர் எளிதில் தன் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா அதோட அவங்கள அமுச்சு விட்டுருவாங்க. அப்படியா, சரி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதோ இல்ல அவங்கள அடிக்கடி இது பண்றதோ கிடையாது. தனக்காக யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். தான் வேலை நடக்கணுன்றக்காண்டி யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. ஆனா 1ஆம் நம்பர் அப்படி கிடையாது. ஒரு வேலை நடக்கணும்னா அந்த நடக்க வரையும் அவங்க சிட் ஆன் த ஹெட் அப்படின்னு அந்த மாதிரி தலையில உட்காந்துருவாங்க. நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவ்வளவு ஈஸியா இறையும் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட மாட்டாங்க. 9ஆம் நம்பர்காரங்களுக்கும் 1ஆம் நம்பர் இருக்கிற அடிப்படை குணாதிசயங்கள் உயிரின் ஒண்ணா இருக்கிறதுனால நிறைய விஷயம் மாறாது. இட் வில் பி தேர் ஆஸ் இட் இஸ். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஆனா அதையும் தாண்டி என்ன அப்படின்னா 9ஆம் நம்பர் தன்னுடைய ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னால் இது செய்ய முடியும் அப்படின்றது அந்த ஒரு இதை மைண்ட்ல அதாவது ஹேவ் த கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப ஹையா இருக்கும் 9ஆம் நம்பருக்கு. இப்ப இந்த 9ஆம் நம்பருக்கு இந்த கான்பிடன்ஸ் லெவல் ஹையா இருக்கிறதுனால
அது 1ஆம் நம்பருக்கும் சார்ந்திருக்கும். 1ஆம் நம்பருக்கும் அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அதாவது சில நம்பர்களுக்கு தான் அந்த ஒரு குணாதிசயம் உண்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 5 தன்னம்பிக்கை மிக்கவர்கள்னு சொல்லுவாங்க. அவங்களதான் சொல்ல முடியும். 5ஆம் நம்பருக்காரங்க வந்து எவ்வளவுக்கு அதாவது சோத்துல அடிச்ச பந்து மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு விழுகிறாங்களோ அவ்வளவுக்கு ஃபாஸ்டா எந்திரிக்கிறவங்களுக்கு ஒரு விழுந்து எந்திரிக்கிறது அவங்க மாதிரி முடியவே முடியாது. எத்தனை முறை விழுந்தோம் என்பது முக்கியமில்லை, எத்தனை முறை எழுந்தோம் என்பதுதான் முக்கியம் சொல்லுவாங்க. அது மாதிரி எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சிடுவாங்க டக்குன்னு 5ஆம் நம்பர். அந்த அந்த ஒரு குணாதிசயத்தினாலே அவங்களுக்கு வந்து எப்பயுமே அது வந்து பெஸ்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் நம்பர் 5. நெவர் கிவ் அப், அந்த ஒரு கேரக்டரைசேஷன் இதெல்லாம் வந்து 5ஆம் நம்பருக்கு அது வந்து உண்டு. ஸோ அதே போலத்தான் இந்த கான்பிடன்ஸ் லெவல் 9ஆம் நம்பருக்கும் ஜாஸ்தி. இந்த 2 நம்பரும் வந்து 1ஆம் நம்பர் கூட ஈஸியா இன்ட்ராக்ட் ஆகும். அதனால 1ஆம் நம்பருக்கு சில விஷயங்கள் இயல்பாகவே வந்துவிடும் இந்த 1ஆம் நம்பர்காரங்களுக்கு. அப்படின்னும் போது 9ஆம் நம்பர் தான் நினைச்சதான் செய்யணும். நான் சொன்னேன்ல இதுதான் பண்ணணும். அதாவது ஒரு ஒண்ணு இல்லை, ஒரு 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 வண்டி நிறுத்துற போட்டுக்கிற போய் வண்டி நிறுத்துறீங்க, கரெக்டா இவ்வளவுதான் இடைவெளி இருக்கணும், இவ்வளவுதான் இந்த பக்கம் 2 அடி இந்த பக்கம் 2 அடி, அந்த மாதிரிதான் கரெக்டா நிற்கணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ரொஃபஷனல் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க 9ஆம் நம்பர்காரங்க. யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் 1ஆம் நம்பர்காரங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. தனக்கு பிடித்ததை செய்வதில் இருவருமே சளைத்தவர்கள் அல்ல. 2 பேரும் வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு, ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம செய்யணும் போட்டி போட்டு செய்வாங்க ரொம்பவும். அந்த ஒரு இது வந்து 1ஆம் நம்பருக்கும் உண்டு, 9ஆம் நம்பருக்கும் உண்டு. ஒன்றை சார்ந்திருப்பது என்றது வந்து 1ஆம் நம்பர் கிடையாது. உயிரின் ஒன்னா இருக்கும் பட்சத்தில் அந்த சார்ந்திருக்கும் யாரையும் சார்ந்திருக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க. நீ வந்து உங்க அப்பா ஜாதகம், உங்க அப்பா மாதிரி தான் இருக்க நீ அப்படின்னா, இல்லை நான் எங்க வீட்டுல நான் வந்து வித்தியாசம், நான் வந்து வேற ஜாதகம் அப்படின்னு எதையுமே வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க 1ஆம் நம்பர்காரங்க. யாரையும் சார்ந்திருப்பதுன்றது என்ன, டிபெண்டன்ஸா இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, நினைச்சுக்க மாட்டாங்க. தன்னால முடியும்னா தன்னால முடியும் அந்த செஞ்சுட்டு போகணும்னு தான் நினைப்பாங்க அவங்க. எதையும் வந்து ஒரு 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 விஷயத்த வந்து ஆழ்ந்து யோசித்து செய்வது 1ஆம் நம்பருக்காரங்க கெட்டி. ஆனா அதே சமயத்துல 9ஆம் நம்பருக்காரங்க அதே தான். 9ஆம் நம்பருக்காரங்க அதே மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களும் அவ்வளவு ஈஸியா வந்து எதையும் டப்புன்னு செய்ய மாட்டாங்க. டெசிஷன் மேக்கிங் 9ஆம் நம்பர் மாதிரி யாராலையும் முடியாது. பெஸ்ட் டெசிஷன் மேக்கர்ஸ் வந்து நம்பர் 9 தான். ஷார்ப் அண்ட் அக்யூரேட்டா சொல்லுவாங்க, அக்யூரேட்டா பண்ணுவாங்க. அந்த விஷயத்துல 9ஆம் நம்பர் வந்து வெரி ஸ்ட்ராங் என. அதனால அந்த ஒரு சாயல் 1ஆம் நம்பருக்கும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தனும் பண்ண மாட்டாங்க. நிதானமும் அந்த நிதானத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க, ரொம்ப நிதானமா இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னால பல தடவை யோசிப்பாங்க. சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு தே வில் ஸ்டாண்ட் அப் ஆன் தி வேர்ட்ஸ். ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா வார்த்தை கொடுத்ததை மாத்திக்க மாட்டாங்க, செஞ்சே தீருவாங்க. அந்த மாதிரி 9ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து நம்மகிட்ட வந்து சொல்றாங்களோ அவ்வளோக்கு அந்த துடிப்பு, அந்த சொல்ற வார்த்தையில இருக்கிற அந்த இது வந்து செயல்லையும் இருக்கும் 9ஆம் நம்பர்காரங்கிட்ட. எதையும் வந்து அவ்வளவு ஈஸியா வார்த்தை விட மாட்டாங்க. 2 பேருமே வெரி, அதாவது ஒரு வார்த்தை சொல்றதுக்கு மேல 1000 தடவை யோசிப்பாங்க. ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா சொல்லிட்டாங்க அப்படின்னா செஞ்சிருவாங்க. அது தே ஹுக் ஆர் குக் பை டு, அவங்க செஞ்சே செஞ்சிருவாங்க, செஞ்சு காட்டிடுவாங்க. அது அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அந்த ஒரு முனைப்பு அந்த ஒரு செய்யும் திறன் எல்லாமே அவங்கள்ட்ட ஜாஸ்தி இருக்கும், ஹையா இருக்கும். சாதாரணமா எல்லாரும் பண்ற விஷயம்தான், ஆனால் சிரத்தை எடுத்து செய்யும்போது அதனுடைய இது வந்து ஜாஸ்தியாகும் சொல்லுவாங்க. The quality will be more when you are doing wholeheartedly. When you do things wholeheartedly, ஒரு இன்வால்மெண்டோட பண்ணும்போது அது இன்னும் அதனுடைய அழகு வெளியிடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்தையும் மிக அழகாக மிக நேர்த்தியாக செய்வதில் இருவரும் வல்லவர்கள். 1ஆம் நம்பர் சரி, 9ஆம் நம்பர் சரி. அப்ப 2 பேரும் சேரும்போது எப்படி இருக்கும் பாருங்க, கேரக்டரைசேஷன் தி பெஸ்டா இருக்கும். ஒரு விஷயத்துல ஆணித்தரமா இருப்பாங்க 2 பேருமே. ஒரு விஷயத்த செய்யும் போது இதை நான் செய்யறேன் அப்படின்னா அந்த விஷயத்த செய்து முடிக்கிற வரைக்கும் தே வில் வெரி அவங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலும் சரி, எனர்ஜி லெவலும் சரி ரொம்ப ஹையா தான் இருக்கும். எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, டே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாங்க, நான் இருக்கேன்டா உனக்கு கவலைப்படாத அப்படின்னா அந்த வார்த்தையை கடைசி வரைக்கும் கீப் பண்ணுவாங்க. நம்பர் 9 எப்பயுமே வந்து அந்த சுப்ரீமேசின்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் பவர். எவரையுமே வந்து தனக்கு நிகர் யாருமே இருக்கக்கூடாது, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் நடந்துக்குவாங்க. எல்லாத்துலயுமே அவங்கதான் பெஸ்டா இருப்பாங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மக்கள் கலைஞர் எம்ஜிஆர் சொல்லலாம். அவர் வந்து தன்னை மீறி யாரும் மேல போயிடக்கூடாது, எல்லாரும் தனக்கு கீழே தான், அந்த மாதிரி எல்லாருமே தனக்கு கீழே நினைக்கிற அந்த மனோபாவம் வந்து 9ஆம் நம்பர்ல ஜாஸ்தி உண்டு.
ஆனால் அது எந்த சந்தர்ப்பத்திலும் 1ஆம் நம்பரை பாதிக்காது. அந்த சாயலோ அந்த சேடலோ வந்து 1ஆம் நம்பர்ல விழுகாது. காரணம் 1ஆம் நம்பர் வந்து எப்பயுமே வந்து எல்லாருமே கலவைக்கெல்லாம் மூவ் பண்ணணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே சமமா இருக்கணும், அந்த ஒரு ஈக்குவாலிட்டி பார்ப்பாங்க. எல்லாத்தையுமே எல்லாரும் ஈக்குவலா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் வந்து அதாவது ஒருத்தவங்க கரெக்டா நடத்துறாங்கன்னா எல்லாரும் அதே மாதிரி தான் நடத்துவாங்க, வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. ஆனா 9ஆம் நம்பர் தனக்கு மேல யாரும் போயிருக்கலாம்ன்றதுல ரொம்ப குறியா இருப்பாங்க. வெரி ஸ்ட்ராங் எனஃப். தனக்கு மீறி யாரும் கிடையாது, தன்னை மீறி யாரும் போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எல்லாத்தையும் தனக்கு கீழே காலு கீழே தான் வைக்கணும்னு நினைப்பாங்க 9ஆம் நம்பர்காரங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் போதும் ஒரு விஷயத்த செய்யும் போதும் அது நீங்க ஈஸியா கணிச்சிடலாம், இவங்க 1ஆம் நம்பரா தான் இருக்கணும் அப்படின்னு. ஒரு சொன்னதை இப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு 6 மணிக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 6 மணிக்கு நடந்துடும். மாற்றமே கிடையாது. அதாவது அங்கதான் அவங்க அவங்க அந்த அந்த அங்க போய் தான் எது ஒண்ணு நடந்தாலும் அவங்க உயிருக்கே பாகமா இருந்தாலும் அங்க போய் தான் உசுறு விடுவாங்க. அந்த அளவுக்கு வெரி கான்பிடன்ஸ் லெவல் வெரி ஹையா இருக்கும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப். அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாம் வச்சுக்கூடாது, அவங்க சொன்னாங்கன்னா செஞ்சிருவாங்க, அந்த ஒரு இது உண்டு அவங்ககிட்ட. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவங்க எல்லாம் நம்பர் 1. ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாங்க. 9ஆம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை மீறி யாரும் இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ இவர் தன்னை மீறி யாரும் இருந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனாலே தே வாண்ட் எது ஒண்ணு செஞ்சாலும் எது ஒண்ணு சொன்னாலும் சரியா புரியுதா அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் நடந்துக்குவாங்க. எதையுமே யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதையுமே எல்லாமே வந்து உனக்கு எதாவது வேணுமா எடுத்துக்கோ, வச்சுக்கோ, பண்ணிக்கோ, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் பிடிக்காதான், பிடிக்கலையா அப்படி தூக்கி தூரமா வச்சிருவாங்க, ஒதுக்கி ஓரமா வச்சிருவாங்க. பக்கத்துல கூட போய் அவங்க நிழல் கூட அவங்க மேல விடாத மாதிரி பண்ணிடுவாங்க. சந்திப்போம், சிந்திப்போம். இது உங்கள் ஜேஆர்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச்.